இந்தியாவில் வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு மிக கவனமாகவும் வெளிப்படையாகவும் மேற்கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. ஸ்வீடன் நாட்டில் நடைபெற்ற தேர்தல் தொடர்பான கருத்தரங்கில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பேசினார். அதில் வாக்காளர் பட்டியல் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சிகளுடன் ஆண்டுக்கு ஒருமுறை பகிரப்படுவதாகவும் அவர்கள் கூறும் ஆட்சேபனைகள் சரி செய்யப்படுவதாகவும் தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்திருக்கிறார். இதுபோன்ற நடைமுறைகளால் இந்திய தேர்தல்களின் நம்பகத்தன்மை சிறப்பானதாக உள்ளதாகவும் அவர் கூறினார். மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலில் பெரிய அளவில் குளறுபடி நடந்துள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கும் நிலையில் தலைமை தேர்தல் ஆணையரின் இந்த விளக்கம் வெளியாகியுள்ளது. நாடெங்கும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின சிறுபான்மையின மாணவர்களுக்கான தங்கும் விடுதிகள் மோசமான நிலையில் பராமரிக்கப்படுவதாக பிரதமர் மோடிக்கு மக்களவை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கடிதம் எழுதியுள்ளார். பீகார் மாநிலம் தர்பங்கா சென்றிருந்தபோது நலிந்த சமூக மாணவர்களுக்கான விடுதி மிக மோசமான நிலையில் இருந்ததை கண்டதாக ராகுல் தெரிவித்துள்ளார். நலிந்த சமூக மாணவர்கள் கல்வி உதவித்தொகை பெறும் நடைமுறையிலும் குளறுபடிகள் இருப்பதாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக பீகாரில் கல்வி உதவித்தொகை பெறும் பட்டியலின மாணவர்கள் எண்ணிக்கை பாதியாக குறைந்து விட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். மோசமான விடுதிகள், கல்வி உதவித்தொகை குளறுபடிகள் பிரச்சினைக்கு பிரதமர் மோடி விரைந்து தீர்வு காணவும் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். ஏர் கண்டிஷனர் இயந்திரங்களால் ஏற்படும் மின் கட்டண உயர்வை குறைக்கும் சில யோசனைகளை மத்திய அரசின் எரிசக்தி சிக்கன பயன்பாட்டு ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. கோடை காலத்தில் வெம்மையின் கொடுமையின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க பலருக்கும் கை கொடுப்பது ஏர் கண்டிஷனர்கள் எனப்படும் குளிர்சாதன இயந்திரங்கள். ஆனால் இவற்றின் அதிக பயன்பாட்டால் வரும் மின்சார கட்டணம் பலரையும் தலை சுற்ற வைத்துவிடும். இந்த நிலையை தவிர்க்க மின் சிக்கனம் தரும் வகையில் எப்படியெல்லாம் ஏசியை பயன்படுத்த வேண்டும் என பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி எனப்படும் எரிசக்தி சிக்கன ஆணையம் அறிவுரைகளை வெளியிட்டுள்ளது. ஏசி வெப்பநிலையை 20 அல்லது 21 டிகிரியில் வைப்பதற்கு பதிலாக 24 வைத்தால் 24% மின் சிக்கனம் கிடைக்கும் என்றும், அதே நேரம் குளிர்ச்சியின் அளவில் பெரிய வேறுபாடு இருக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலையை ஒவ்வொரு டிகிரி அதிகரிக்கும் போதும் 6% கூடுதலாக மின்சாரம் செலவாவதாகவும் அந்த அறிவுறுத்தலில் கூறப்பட்டுள்ளது. இந்த அறிவுரையை மின் நுகர்வோரில் பாதி பேர் கடைபிடித்தாலே 100 கோடி யூனிட் மின்சாரம் மிச்சப்படுத்தலாம் என்றும், இதன் மூலம் அவர்கள் சேமிக்கும் தொகை 5000 கோடி ரூபாய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டில் வெப்பம் அதிகரிக்கும் போது அந்த ஏசிய 18 வை என்று கூறுவது இனி நடக்காது. ஏன் அப்படி? விரிவாக பார்க்கலாம். பெரும்பாலான ஏர் கண்டிஷனர் இயந்திரங்களில் தற்போது 16 டிகிரி முதல் 30 டிகிரி வரை வெப்பநிலையை பராமரிக்கும் வசதி உள்ளது. ஆனால் பலரும் குளிர் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக 18 22 வரை வைப்பது சகஜமாக உள்ளது. குளிர் அளவை அதிகமாக வைப்பதால் மின்சாரம் கடுமையாக செலவாகும். இந்த சூழலில் ஏசிக்களின் வெப்பநிலை செட்டிங்கை 20 டிகிரிக்கு கீழ் வைக்க முடியாத அளவுக்கு கட்டுப்பாடுகள் கொண்டுவர அரசு திட்டமிட்டுள்ளது. இத்தகவலை மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மனோகர் லால் கட்டார் தெரிவித்துள்ளார். ஏசிக்களில் வெப்பநிலை கட்டுப்பாட்டை 20 டிகிரி செல்சியஸிலிருந்து 28 டிகிரி செல்சியஸுக்குள் மட்டுமே வைக்கும் வகையில் சோதனை முயற்சி செய்யப் போவதாக அவர் கூறியுள்ளார். இந்த சோதனை முயற்சி வீடுகள், அலுவலகங்களுக்கான ஏசிக்களில் மட்டுமல்லாமல் வாகன ஏசிக்களிலும் நடைபெறும் என அவர் கூறியுள்ளார். ஜப்பானில் ஏசிக்களை 28 டிகிரியிலும் இத்தாலியில் 23 டிகிரியிலும் வைக்கும் நடைமுறை பின்பற்றப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஏசி இயந்திரங்கள் அதிக அளவில் மின்சாரம் உட்கொள்வதால் அதை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் ஏசி இயந்திரங்களில் வெப்பநிலையை குறைப்பதால் மின் தேவை கடுமையாக உயர்ந்து நிலைமையை சமாளிக்க இயலாத நிலை போன்ற நடைமுறை சிக்கல்களும் மின் வாரியங்களுக்கு ஏற்படுகின்றன. இந்த நிலையில் அமைச்சரின் தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் செயல்களால் நாட்டின் ஜனநாயகம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருப்பதாக கலிபோர்னியாவின் ஆளுநர் நியூசம் பேசியுள்ளார்.
ஆனால் மத்திய படைகளை தான் அனுப்பியிருக்காவிட்டால் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரமே சாம்பலாக இருக்கும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றான லாஸ் ஏஞ்சல்ஸில் சட்டவிரோத குடியேறிகளை களையெடுக்கும் விவகாரம் அரசியல் அனலாக மாறி தகிக்கத் தொடங்கியுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பும் கலிபோர்னியா ஆளுநர் கேவின் நியூசமும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை கூறி வருகின்றனர். தங்கள் அனுமதியின்றி லாஸ் ஏஞ்சல்ஸிற்கு மத்திய படைகளை அனுப்பியதன் மூலம் நாட்டின் ஜனநாயக பண்புகளையே அதிபர் சிதைத்துவிட்டார் என்று நியூசம் குற்றஞ்சாட்டியுள்ளார். இன்று கலிபோர்னியாவிற்கு நடந்தது நாளை மற்ற மாநிலங்களுக்கு நடக்கும் என்றும் ஆளுநர் நியூசம் கூறியுள்ளார். ஆனால் தான் மத்திய படைகளை அனுப்பியிருக்காவிட்டால் போராட்டக்காரர்கள் லாஸ் ஏஞ்சல்ஸை சூறையாடி சாம்பலாக்கியிருப்பார்கள் என்று ட்ரம்ப் பதிலளித்துள்ளார். லாஸ் ஏஞ்சல்ஸில் ரவுடிகள் ராஜ்யமாகிவிட்டதாகவும் கட்டுப்பாடின்றி வெளிநாட்டவர்களை மாநில அரசு அனுமதித்ததுதான் இதற்கு காரணம் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். இதற்கிடையே லாஸ் ஏஞ்சல்ஸில் அரசின் சோதனைகளை எதிர்த்து சட்டவிரோத குடியேறிகள் நடத்தும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. வாகனங்களுக்கும் கடைகளுக்கும் தீ வைக்கப்படும் நிலையில் சில இடங்களில் கடைகளுக்குள் நுழைந்து பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. நிலைமை கைமீறி செல்வதால் பதற்றமான இடங்களில் மேயர் கேரன் பாஸ் ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்துள்ளார். மற்றொரு அதிர்ச்சி செய்தியாக லாஸ் ஏஞ்சலிஸ் போராட்டங்கள் அமெரிக்காவின் பிற நகரங்களுக்கும் பரவத் தொடங்கியுள்ளது. நியூயார்க், சிகாகோ, சான் பிரான்சிஸ்கோ, சியாட்டில், டென்வர், ஆஸ்டின், டாலஸ், பாஸ்டன், அட்லாண்டா என பல இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்றுள்ளன. மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ரஷ்யா தனது ராணுவத்தின் ஆதிக்கத்தை அதிகரித்து வருகிறது. நைஜர், புர்கினோ ஃபசோ, மாலி போன்ற சஹாரா பாலைவனத்தை ஒட்டிய நாடுகளில் ராணுவ ஆட்சியாளர்களுக்கு அல் கைதா, ஐஎஸ் போன்ற பயங்கரவாத குழுக்கள் பெரும் தலைவலியாக இருந்து வருகின்றன. இவர்களை சமாளிப்பதற்காகத்தான் ரஷ்யா ராணுவ வீரர்களையும் பாதுகாப்பு தளவாடங்களையும் அனுப்பி உதவி வருகிறது. ஆப்பிரிக்கா காப்ஸ் என்ற ரஷ்ய ராணுவத்தின் துணை பிரிவே மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் பணியாற்றி வருகிறது. பிரம்மாண்டமான கப்பல்களில் பீரங்கிகள், ஏவுகணைகள் போன்ற தளவாடங்கள் ரஷ்யாவிலிருந்து மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு எடுத்துச் செல்லப்படுவதை தாங்கள் கண்டறிந்துள்ளதாக புகழ்பெற்ற AP செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த நாடுகளுக்கு அமெரிக்கா, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் ஏற்கனவே உதவி கொண்டிருந்தன. தற்போது அவை விலகிவிட்ட நிலையில் அந்த இடத்தை கடந்த சில ஆண்டுகளாக ரஷ்யா பிடித்துக் கொண்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளை கடன் உதவி தந்து சீனா தாங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளதாக தகவல்கள் உள்ள நிலையில் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளை இராணுவ ரீதியாக ரஷ்யா தங்கள் பிடியில் வைத்திருப்பது சர்வதேச அரசியலில் கவனம் பெறுகிறது. மேற்கு ஆப்பிரிக்க பகுதிகளில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டுவது இராணுவ, பொருளாதார, அரசியல் ரீதியில் மேற்கத்திய நாடுகளுக்கு பதிலடி தர உதவியாக இருக்கும் என்றும் ரஷ்யா கருதுகிறது. அமெரிக்காவும் சீனாவும் தங்களுக்கு இடையிலான வர்த்தக மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான செயல் திட்டத்திற்கு ஒப்புதல் தெரிவித்துள்ளன. அமெரிக்காவும் சீனாவும் மாறி மாறி இறக்குமதி வரியை அதிகரித்தது உலக பொருளாதாரத்தையே அதிர வைத்தது. இந்நிலையில் இருதரப்பும் லண்டனில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. இதில் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண உருவாக்கப்பட்ட செயல் திட்டம் குறித்து விரிவான விவாதமும் நடந்தது. இறுதியில் செயல் திட்டத்தை கடைபிடிக்க இருதரப்பும் ஒப்புதல் தெரிவித்தன. இந்த சந்திப்பில் இருதரப்புக்கும் இருந்த கசப்புணர்வுகள் தீர்க்கப்பட்டன என்றும் இனி மேற்கொண்டு பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கப் போவதாகவும் அமெரிக்க வர்த்தக அமைச்சர் ஹோவர்ட் லுட்னிக் தெரிவித்தார். வயதிற்குட்பட்ட சிறுவர் சிறுமியர் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்க பிரான்சில் சட்டம் கொண்டுவரப்படும் என்று அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரோன் பேசியுள்ளார். இதுபோன்ற சட்டத்தை கொண்டுவர ஐரோப்பிய யூனியன் அமைப்பை வலியுறுத்தி வருவதாகவும் அவர்கள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் பிரான்சில் மட்டுமாவது தடையை கொண்டுவரப்போவதாகவும் அவர் கூறியுள்ளார். சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்திவிட்டும் வன்முறையிலும் சட்டவிரோத செயல்களிலும் ஈடுபடும் போக்கு அதிகரித்து வரும் நிலையில் பிரான்ஸ் அதிபர் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார். ஆஸ்திரேலியாவிலும் 16 வயதிற்குட்பட்ட சிறுவர் சிறுமியர் சமூக ஊடகம் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.
பயிர்களுக்கு நடுவே முளைக்கும் களையாகத்தான் கடந்த அதிமுக ஆட்சி இருந்தது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இதுபோன்ற களைகள் மொத்தமாக களையப்பட வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அடுத்த விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் மண்டல அளவிலான வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். வேளாண் துறையின் சார்பில் 4524 பயனாளிகளுக்கு 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய முதலமைச்சர் 15 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முடிக்கப்பட்ட 16 திட்டப்பணிகளை திறந்து வைத்தார். 159 கோடியே 53 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 11 புதிய திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். பின்னர் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தோளில் துண்டு போட்டு வேஷம் போடும் போலி விவசாயிகள் நாங்கள் இல்லை என்றும், விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சினை வந்தால் முதல் ஆளாக துணை நிற்பவர்கள் நாங்கள்தான் என்றும் கூறினார். பலமான நிலங்களையும் பயிர்களுக்கு நடுவே களைகள் நுழைக்கும் என்பது விவசாயியுடைய இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட களையாதான் கடந்த அதிமுக ஆட்சி இருந்துச்சு. எல்லா வகையிலும் விவசாயிகளுக்கு துரோகம் செஞ்ச ஆட்சி அது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க எப்படியெல்லாம் போராடுறீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு அந்த நிலைமை மாறி இருக்கு. கடந்த ஆட்சியில விவசாயிகளுடைய தற்கொலை அதிகமாச்சு. உழவர்களுடைய உரிமையை பறிக்க முயன்ற 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லியில வெயிலையும் மழையிலையும் விவசாயிகள் போராடி அடக்குமுறையை எதிர்கொண்டப்போ கூச்சமே இல்லாம அந்த சட்டங்களை ஆதரிச்சு பேசி பச்சை துரோகம் செஞ்சவங்க தான் அவங்க. அதனாலதான் நீங்க தோக்கடிச்சீங்க. வேளாண் பெருங்குடி மக்களான உங்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், அது போன்ற களைகள் நாட்டிலிருந்து மொத்தமா களையப்படணும். உழவர் பெருங்குடி மக்களான உங்களுக்கு இன்னும் பல திட்டங்கள் திராவிட மாடல் ஆட்சியில வர இருக்கு. மீண்டும் நம்ம திராவிட மாடல் 2.0 ஆட்சிதான் அமையும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 11ஆம் வகுப்பு மாணவிக்கு குளிர்பானத்தில் மதுவை கலந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக 3 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூலி தொழிலாளி ஒருவரின் மகளான அந்த மாணவியை 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் 3 பேர் குளிர்பானத்தில் மதுவை கலந்து கொடுத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக தெரிகிறது. அவர்களிடம் இருந்து தப்பிய மாணவி தாயிடம் நடந்ததை கூறியுள்ளார். இதுகுறித்து உதவி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தாய் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து 3 பேர் மீதும் போக்சோ, குழுவாக சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தது, தவறாக வீடியோ எடுத்தது என்பன உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. கோடை வெயிலின் தாக்கம் தணிந்து குளிர்ச்சியான காலநிலை ஏற்பட்டது. கழிவுநீர் பாதைகளில் அடைப்பு ஏற்பட்டு சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்துக்குள்ளாகினர். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் குறித்த விமர்சனங்களுக்கு டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் வருத்தம் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அரசு கொண்டு வந்த வரி மற்றும் செலவு மசோதா காரணமாக ட்ரம்புக்கும் எலான் மஸ்குக்கும் இடையிலான நட்புறவில் விரிசல் ஏற்பட்டது. இருவரும் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டி சமூக ஊடகங்கள் மூலம் மோதலில் ஈடுபட்டு வந்தனர். குறிப்பாக பாலியல் அத்துமீறல்கள் தொடர்பான சர்ச்சைக்குரிய எப்ஸ்டீன் கோப்புகளில் ட்ரம்பின் பெயர் இருந்ததாகவும், அதனால்தான் விசாரணையின் விவரங்கள் பகிரப்படவில்லை என்றும் எலான் மஸ்க் காட்டமாக கூறியிருந்தார். இந்நிலையில் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மஸ்க், கடந்த வாரம் டொனால்டு ட்ரம்ப் குறித்து தனது சில பதிவுகள் அளவு மீறி சென்றுவிட்டதாகவும் அதற்காக தாம் வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாகவும் பதிவிட்டுள்ளார். தேனி மாவட்டம் கம்பத்தில் மின்சாரம் தாக்கி உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த மகனின் நிலையால் தந்தை உயிரிழக்க, அதே சமயத்தில் மகனும் உயிரிழந்த சோகம் நேரிட்டுள்ளது. கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த முபாரக் அலி என்ற நாட்டு வைத்தியரின் மகன் முகமது இர்ஃபான் எம்ஏ படித்துவிட்டு காவலர் வேலைக்காக பயிற்சி எடுத்து வந்தார். கடந்த வாரம் உறவினர் வீட்டிற்கு சென்றபோது மாடியில் தாழ்வாக சென்று உயிரிழந்த மின்கம்பியில் இருந்து மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டார். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட இர்ஃபான் உடல்நிலையில் முன்னேற்றம் இல்லாத நிலையில் மன உளைச்சலில் இருந்த முபாரக் அலி நேற்று திடீரென உயிரிழந்தார்.
அதே நேரம் மருத்துவமனையில் மகனும் உயிரிழந்தார். மத்திய பாரதிய ஜனதா அரசை கண்டித்தும் தமிழக அரசு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்த வலியுறுத்தியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பாக திருத்துறைப்பூண்டியில் நடைபயணம் நடைபெற்றது. திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையத்திலிருந்து புதிய பேருந்து நிலையம் வரை நடைபெற்ற இந்த நடைபயணத்தில் அரசு மருத்துவமனையில் காலியாக உள்ள மருத்துவ பணியிடங்களை நிரப்ப வேண்டும், நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் நகராட்சியில் வழங்கப்படும் வேலையை 100 நாட்கள் உயர்த்தி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. குடும்பங்களுக்கு பட்டா வழங்கிட கோரியும் பண்ணை நிலங்களில் குடியிருந்து வருவதற்கு விதிக்குள் ஏற்றத்தான். ஐஆர்சிடிசி தளத்தில் தட்கல் முறையில் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கு ஆதார் சரிபார்ப்பு அவசியம் என்ற நடைமுறை ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. இதன்படி தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்பவர்கள் தங்கள் ஐஆர்சிடிசி கணக்குடன் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டியிருக்கும். டிக்கெட் முன்பதிவு செய்யும் முன் ஆதாருடன் இணைக்கப்பட்ட செல்போன் எண்ணுக்கு ஓடிபி அனுப்பப்பட்டு விவரங்கள் சரிபார்க்கப்படும். இதன் பின்பே டிக்கெட் முன்பதிவு செய்ய அனுமதிக்கப்படும். தட்கல் முன்பதிவுக்காக ஒதுக்கப்பட்ட நேரத்தில் முதல் 30 நிமிடங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் டிக்கெட் வாங்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. புதிய நடைமுறைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை செய்யுமாறு ஐஆர்சிடிசி நிறுவனத்திற்கு ரயில்வே அறிவுறுத்தியுள்ளது. புதிய நடைமுறைகள் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடம் கொண்டு செல்வும் அனைத்து ரயில்வே மண்டல நிர்வாகங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரயில் டிக்கெட்டுகள் முன்பதிவு ஒரே நிமிடத்தில் விற்று தீர்ந்து விடுவதாகவும் இதன் பின்னணியில் முறைகேடுகள் இருப்பதாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் இருந்த நிலையில் இந்த நடைமுறையை ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 97 விழுக்காடு மக்கள் கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான எதிர்ப்பு சக்தியினை பெற்றிருப்பதாக தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த இயக்குநரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2021ஆம் ஆண்டு ஏப்ரலில் நடைபெற்ற 2ஆம் கட்ட ஆய்வில் சுமார் 29 விழுக்காடு மக்களிடமே நோய் எதிர்ப்பு சக்தி கண்டறியப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெற்ற ஆய்வில் 97 விழுக்காடு மக்கள் கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான எதிர்ப்பு சக்தியினை பெற்றுள்ளது கண்டறியப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. முதல்வரின் வழிகாட்டுதலின்படி துரிதமாக மக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு சமுதாயத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியினை உருவாக்கி மக்களை தமிழ்நாடு அரசு பாதுகாத்துள்ளது ஆய்வின் மூலமாக தெளிவுபடுத்தப்பட்டிருப்பதாக பொது சுகாதாரத்துறை இயக்குநரகம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் இந்திய மாணவர் மோசமாக நடத்தப்பட்ட விவகாரம் சர்ச்சையான நிலையில் அது குறித்து அமெரிக்க தூதரகத்திடம் வெளியுறவு அமைச்சகம் எதிர்ப்பை பதிவு செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் நெவார்க் விமான நிலையத்தில் இந்திய மாணவர் ஒருவர் கை கால்களில் விலங்கிடப்பட்டு காவல்துறையினரால் துன்புறுத்தப்பட்ட வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து மேல் நடவடிக்கை எடுக்க மத்திய அரசை காங்கிரஸ் கட்சியும் வலியுறுத்தியிருந்தது. இந்திய மாணவருக்கு நேர்ந்த கொடுமை குறித்து டெல்லியில் உள்ள அமெரிக்க தூதரகத்திடம் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவ்விவகாரத்தில் அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகத்திடம் பேசி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கவும் வெளியுறவுத்துறை திட்டமிட்டுள்ளது. மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.